காலேஜ் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருக்க ஸ்டெப்பிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னென்னா, அவளோட குடும்பத்தை சாவு நெருங்கிடுச்சு. அதாவது குடும்பத்தில் ஒரு ஆள் விடாமல் எல்லாரும் சாக போகிறாங்கன்ற ஒரு விஷயம் தெரிய வருது. கடைசியாக சாவு வின் பண்ணிச்சா இல்லை இவ சாவுலேருந்து குடும்பத்தை காப்பாற்றினாலா? செம்மையான ஒரு படம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஆரம்பத்திலே ஐரிஸும் அவரோட பாய் ஃப்ரெண்டும் கிட்டத்தட்ட 500 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்க ஒரு டவருக்கு போகிறாங்க. டவர் ரெஸ்டாரண்ட். அங்கே அவங்களுக்கு ரிசர்வேஷன் இல்லாதனால அந்த ரெஸ்டாரண்ட்டில் மொட்டை மாடிக்கு போகிறாங்க. மொட்டை மாடிக்கு போனோன்னே இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்தை பாய் ஃப்ரெண்ட்டை சொல்லணும்னு ஆசைப்பட்றா. அதே நேரம் பாய் ஃப்ரெண்டும் ஐரிஸ்க்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றான். ஸோ அந்த நேரம் பார்த்து அவங்களுக்கு திடீர்னு ஒரு பயம் வருது. இந்த டவர் உடஞ்சிருமோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் வருது. என்னென்னா, அங்கே இருக்க ஒரு சின்ன பையன் அங்கே இருக்க ஒரு காயினை தூக்கி போடுறான். அந்த கோயினால் தான் இந்த டவர் கீழே விழுந்து எல்லாமே சாக போகிறோன்னு அவருக்கு தோணுது. அதே மாதிரி அந்த சின்ன பையன் அங்கேருந்து ஒரு கோயினை தூக்கி கீழே போடுறான். அந்த கோயின் கீழே விடுறதுக்கு பதிலாக அதே டவரில் உள்ள வென்டிலேஷன் ஃபேனில் போயிட்டு சிக்கிடுது. காற்று உள்ளே போகாமல் தடைப்படுறது. அந்த டவரில் ஒரு பக்கமாக எல்லோரும் இன்ட்ரெஸ்ட்டாக பாட்டு பாடி ஆடிட்டுருக்காங்க. ஸோ கீழே உள்ள ஃப்ளோர் வந்து கண்ணாடினால் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் வெடிச்சிட்ருக்கு. ஸ்டெப்பி கீழே வர அந்த நேரம் பார்த்து அந்த வென்டிலேஷன் உள்ள காற்று எதுவும் வராதனால உள்ளுக்குள்ளே நெருப்பு பிடிச்சிருது. ஸோ ஒரு பக்கமாக நெருப்பு, இன்னொரு பக்கம் கண்ணாடி உடைஞ்சு ஆக்கள்லாம் கீழே விழுந்துட்டுருக்காங்க. அந்த நேரம் அதுக்குள்ளே இருக்க ஒரு சின்ன பையனை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு நினைக்கிறா. ஆனால் முடியலை. கடைசியாக 2 பேரும் கீழே விழுறாங்க. அப்படியே அந்த சின்ன பையனோட சேர்ந்து கீழே விழுற ஐரிஸ் கீழே உள்ள ஒரு கம்பியில் விழுறா. அவள் கம்பி அப்படியே அவள் முகத்தில் குத்தி அப்படியே அவள் இறந்துடுறா. இப்போ பயந்து போய் முழிக்கிறா ஸ்டெப்பி. ஆமாம், இவ்வளோ நேரம் அவள் கண்டது கனவு. அந்த கனவுல வந்து ஐரிஸ் வேறு யாருமே இல்லை, இவளோட கிராண்ட்மா. 2 மாதத்தில் 50 தடவை அவள் அந்த சேம் கனவை திருப்பி திருப்பி கண்டு அவள் ரொம்ப மைண்டாக டிஸ்டர்ப் ஆகியிருக்கா. ஸோ காலேஜ்லேருந்து வீட்டுக்கு போய் கிராண்ட்மா பற்றி அவங்க வீட்டில் விசாரிக்கிறா. சரியான தகவல் எதுவுமே கிடைக்கல. வீட்டில் அவள் அம்மா இல்லை. ஸோ அம்மா கூட பிறந்த மாமாவை தேடி போகிறா. அங்கே போய் கிராண்ட்மா பற்றி விசாரிக்க அவங்க மாமா அதை பற்றி ஒன்றுமே சரியான பதில் சொல்லலை. அவரோட அங்கிள் எட்வர்ட் சொல்கிறாரு, எங்கள் அம்மா ரொம்ப மோசமான ஒரு ஆள். சின்ன வயசுலேருந்து சாவு பயத்தை காட்டி எங்களை வீட்டுக்கு விட்டு வெளியே போகாமல் உள்ளுக்கே அடைச்சி வச்சு வளர்த்தாங்க. தயவு செய்து அவளை பற்றி மட்டும் பேசாதேன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு. ஸோ இவரோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட அவரோட மாமி அவங்க மாமியோட அட்ரஸை கொடுக்குறா. அதாவது இவளோட கிராண்ட்மாவோட அட்ரஸ். கிராண்ட்மாவை போய் பார்த்து இவங்க நடந்த கனவெல்லாம் பற்றி சொல்ல கிராண்ட்மா சொல்கிறாங்க, இது சாதாரண கனவு இல்லை, நம்ம குடும்பத்துக்கு சாவு வந்துருச்சுன்னு உனக்கு அது சிம்டம் கொடுக்குது, இது வந்து ஒரு சைன்னு சொல்கிறாங்க. அவங்க கிராண்ட்மா பற்றி சொல்லணுன்னா, அந்த சாவுக்கு பயந்து 20 வருஷமாக ஒரே ஒரு கோட்டேஜ்குள்ளேயே அவங்க அடைஞ்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கோட்டேஜே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக அவங்க டிசைன் பண்ணி அதை விட்டு வெளியே வராமல் உள்ளுக்குள்ளேயே வாழ்கிறாங்க. ஸோ ஸ்டெப்பியையும் அதுக்குள்ளேயே தங்க சொல்கிறாங்க. பட் அவள் கிராண்ட்மாவுக்கு ஒரு வேளை மென்டலாக இருக்குமோன்னு நினச்சி அந்த வீட்டை விட்டு வெளியே வரா. அப்போ நான் 20 வருஷமாக ரிசர்ச் பண்ணி சாவு எப்படியெல்லாம் வரும், எப்படியெல்லாம் தப்பலான்னு ஒரு புக் போட்டிருக்கேன், இந்த புக்கையாச்சும் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. அதையும் நம்பாமல் புக்கை வாங்காமல் வீட்டை விட்டு வெளியே வரா. அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்தால் சாவு வரும்னு கிராண்ட்மாவுக்கு தெரியும். வேறு வழி இல்லாமல் இவளை நம்ப வைக்கிறதுக்காக வெளியே வந்து இவள்கிட்ட சொல்கிறாங்க, இப்போ கண் முன்னாலே நான் சாக போகிறேன், என் சாவு எப்படி வருதுன்னு பாரு, அப்போயாச்சும் நீ என்னை நம்புவ, இந்த புக்கை கொண்டு போய் இதை உங்களை காப்பாற்றவும் நம்ம குடும்ப கஷ்டத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவள் கண் முன்னாலே கிராண்ட்மா சாகுறாங்க. ஸ்டெஃபி அதுக்கு பிறகு இது உண்மைன்னு நம்பி அங்கேருந்து புக்கை வாங்கிட்டு போகிறா. வீட்டில் உள்ள யாருக்கும் சாவு வர விடாமல் அதை காப்பாற்றணும்னு நினைக்கிறா. அந்த நேரம் பார்த்து அவனோட ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து ஒரு கெதரிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த கெதரிங்கில் வச்சு கிராண்ட்மாவோட மூத்த மகன் அவரோட மாமா அங்கிள் எட்வர்ட் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு. ஃபேமிலி மெம்பர் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு சாவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறா. பட் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. இவ சொல்கிறா, சாவு வந்து ஒரு பேட்டர்னில் தான் வரும். முதல்ல வீட்டில் மூத்த ஆளுக்கு தான் வரும், அதுக்கு பிறகு இளைய ஆளுக்கு இப்படி தான் சாவு இதை நம்புகன்னு சொல்கிறான். பட் யாருமே நம்பாமல் வெளியே போயிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவள் மாமாவோட மூத்த பொண்ணு இறந்துடுறா. அடுத்து அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது மாமாவோட மகன். அவனை எப்படியாச்சும் காப்பாற்றணுன்றதுக்காக கிராண்ட்மாவோட டைரியில் இருந்த ஜேபின்னு ஒருத்தரை தேடி போகிறாங்க. அந்த ஜேபி வேறு யாரும் இல்லை. இவ கனவுல ஐரிஸ் அடிக்கடி வரும்போது அவங்க ஒரு சின்ன பையனை காப்பாற்றுவாங்கல்ல, அந்த சின்ன பையன்தான் அந்த ஜேபி. ஸோ இவ கனவுல அடிக்கடி வந்த சீனும் கனவு மட்டும் இல்லை, கிராண்ட்மாவுக்கு நடந்த உண்மையான சீன். அந்த டவரில் இருக்கும்போது கிராண்ட்மாவுக்கு அடிக்கடி அப்படி தோணுனதால் அந்த சின்ன பையன்கிட்ட இருந்த கோயினை அவங்க பறித்து பல பேர் உயிரை காப்பாற்றிருக்காங்க. அந்த கோயினை இப்போவும் கிராண்ட்மா ஸ்டெஃபிக்கு கொடுத்த புக்கில் ஒட்டி வச்சுருப்பாங்க. ஸோ ஜேபி கிட்டே போக ஜேபி சொல்லுவார், சாவுலேருந்து தப்பிச்சது உங்கள் கிராண்ட்மா மட்டும்தான், நம்மளாலெல்லாம் செய்ய முடியாது, சாவு எப்போவும் எப்படியும் வேணாலும் வரலாம், அது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழ்ந்துங்கன்ட்டு போயிடுறாரு. இந்த கேப்பில் மாமாவோட மகனை காப்பாற்றுறேன்னு அவன்கிட்ட 2வது மகன் அவனை கூட்டிகிட்டு போய் ஏதோ ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அந்த ஒரு சம்பவத்தில் அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு அவங்க மாமாவோட 2 பசங்களும் இறந்துடுறாங்க. இந்த படத்தில் வர சாவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டெஃபியோட ஃபேமிலி தான். ஸ்டெஃபியோட அம்மா, தம்பி.
ஸோ இப்போ அவங்க ஒரு முடிவு பண்ணுவாங்க, அவங்க கிராண்ட்மாவோட வீட்டுக்குள்ளே போய் இருந்துக்க. அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீங்கள் 2 பேரும் தேவையில்ல, நான் மட்டும் போய் அங்கக்குள்ளேயே வாழ்கிறேன். ஏன்னா அவங்க அம்மா சாவு நடந்தால் அதுக்கு பிறகு தான் ஸ்டெஃபிக்கும் அவங்க தம்பிக்கும் சாவு வரும். அவங்க அம்மா சாகலாட்டி இவங்க 2 பேரும் வீடோடு இருப்பாங்க. இப்போ இவ சொல்கிறா, வேணாம் நம்ம 3 பேருமே போகணும். 3 பேருமே அவங்க கிராண்ட்மாவோட கேபினுக்கு போகிறாங்க. வண்டி விட்டு இறங்கி ஸ்டெஃபியோட அம்மா கேபினுக்குள்ளே போனதுமே அங்கே ஒரு கரண்ட் ஷார்ட் ஆகி கேபின் வெடிச்சிடுது. அதில் அதிர்ஷ்டவசமாக 3 பேர் உயிர் தப்பிக்கிறாங்க. ஆனாலும் ஒரு கரண்ட் போஸ்ட் கீழே விழுந்து அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அடுத்து ஸ்டெஃபியும் அவனோட தம்பியும் ஒரு மாதிரி நாம் 2 பேரும் சாவுலேருந்து தப்பிட்டோன்னு அவங்க 2 பேரும் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு பிறகு ஸ்டெஃபியோட தம்பியோட என்கேஜ்மெண்ட் நடக்குது. அவனுக்கு இவ ஒரு ரோஸை குத்து விடுறா. ரோஸை குத்தும் போது இவ கையிலேருந்து ரத்தம் வருது. அப்போ இதுவும் ஒரு ஏதாச்சும் சைன்னு நினச்சி 2 பேரும் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், அது ஒரு சைன் தான். இவங்க 2 பேரும் அந்த டைம் கிராண்ட்மாவோட வீட்டை நோக்கி வண்டியில் போவாங்க. இல்லை அப்போ கிராண்ட்மா இவங்களுக்கு கொடுத்த புக்கில் இருந்த அந்த காயின் கீழே விழுந்துடும். அதை ஒரு எண்டி எடுத்துகிட்டு கடையில் போவாங்க. ஸோ அவங்க பேசுகிறதும் அந்த காயின் கீழே விழுந்து உருண்டு ஓடி போய் ரயில்வே ட்ராக்கில் விழுவும். அப்போ தான் ரயில் வந்து ஸ்லிப் ஆகி அப்படியே இவங்க வீட்டு பக்கமாக வரும். ஸோ ஓடி போகிறவங்க ரயிலுக்கு முன்னால் ஓடி போய் ஒரு மாதிரி தப்பிடுறாங்க. அப்படி தான் நானும் நினச்சேன். ரயிலும் இவங்க கிட்ட வந்து ஸ்டாப் ஆகுது. ஆனால் ரயில் ஏற்றி வந்த மரக்கட்டை அதுக்கு பின்னால் வந்து இவங்க 2 பேர் மேலேயுமே விழுந்து மண்டை சேதறி அந்த இடத்துலையுமே 2 பேர் இறந்துடுறாங்க. ஸோ சாவும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாம். அதனால் இருக்க நேரத்தை பொண்ணானதாக ஹாப்பியாக வாழுங்கன்னு தான் இந்த படம் நமக்கு சொல்ல வருது. இந்த படத்தோட பேர் என்னென்னு தெரிஞ்சால் மறக்காமல்